ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி உங்களுக்காக சூப்பராக கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான 5 நிமிஷத்தில் செய்கிற உருளைக்கிழங்கு மசாலா தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 5 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன், 5 விசில் விட்டு. இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இதில் இருக்க தோல்லாம் உரிச்சிக்கலாம், இந்த 5 உருளைக்கிழங்கோட தோலும். இப்போ பார்த்திங்கன்னா உரிக்கும் போதே நல்லா சாஃப்டாக வருது. நீங்கள் வந்துட்டு சூடாக இருக்கும்போதே உரிக்காமல் ஆறுறதுக்கப்புறம் உரிங்க, நல்லா சாஃப்டாகவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம்னா, தக்காளி சாப்பாடுக்கு, புளி சாப்பாடுக்கு, அது இல்லாமல் நம்ம தயிர் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரச சாப்பாடுக்கு. நான் இன்றைக்கி இது ரச சாப்பாடுக்கு தான் இந்த சைட் டிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு டின்னர் செய்யும்போது, டிஃபன் செய்யும்போது, தோசைக்கு அந்த மாதிரிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே உரிச்சிருக்கேன். இப்போ நல்லாவே இதை வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் ஸ்மாஷர் பண்ணும்போது அதில் மாட்டிக்கிச்சு, அதனால தான் உதறிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேன் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட ஜீரகம், கடுகும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் மிளகாவும் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இதுவே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே நம்ம இதை வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் 2ல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே வெங்காயம் வதக்குனா உப்பு ஆட் பண்ணிட்டு தான் வதக்குவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம சீக்கிரமாக அது வதங்கன்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணிட்டு தான் வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதோட கம்மியாக ஆட் பண்ணால் கூட நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லாவே வதக்கிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டோம். பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அதனால உங்களுக்கு கிளிப்ஸ் வந்துட்டு அப்போ இப்போ அப்படி வரும். பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த தாளிப்பு கூட. என்ன தான் நம்ம கை வச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டாலும் அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கட்டியாக இருக்கும், அதனால நல்லாவே இடிச்சிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கறி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சால்ட்டு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மசாலாலாம் பிடிச்சி நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்துட்டு மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க,